வணக்கம். என்னுடைய இந்த ஆலமரம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எவல்யூஷன் ஆஃப் சயின்ஸ் விஞ்ஞானத்தின் எழுச்சி அப்படின்னு பார்க்க போனால் மேலை நாடுகளையும் பாரத தேசத்தையும் ஒரு ஒப்பீடு வச்சு பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ வழக்கமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் மேலை நாடுகளில் தான் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, மேலை நாடுகளில் தனக்கான உணவுப் பொருட்களை மனிதன் தானே சமைத்து சாப்பிடக்கூட தெரியாத காலகட்டத்திலேயே இந்த பாரத தேசத்தில் அர்த்தசாஸ்திரம் இயற்றப்பட்டு விட்டது. அதே போல் இந்த எவல்யூஷன் ஆஃப் சயின்ஸ் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னா, மனிதகுல முன்னேற்றம் அப்படிங்கிறது சக்கரம் என்று கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து தான் விஞ்ஞானத்தின் தொடக்கம் வந்ததாக சொல்லுவாங்க. சக்கரம் தான் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் மூலமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சக்கரம்லாம் என்னைக்கு அறிவியல்னு மேலை நாடுகளில் ஒப்புக்கொள்ளப்பட்டதோ அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே விமானத்தை எப்படி இயக்குறது அப்படிங்கிற அறிவு நம்ம பாரத தேசத்தில் இருந்தது. வைமானிக சாஸ்திரம் போன்ற நூல்கள்லாம் ஒரு விமானத்தை எப்படி கட்டமைக்கணும், ஒரு விமானம் என்ன ஆற்றலோட செயல்படும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய விஞ்ஞான கூற்றுக்கள் கொண்ட அந்த நூலாக வைமானிக சாஸ்திரம் இயங்குது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு அந்த புஷ்பக விமானத்தில் போகும்போது அந்த விமானம் அதோடைய ஓடுதள பாதையில் ஏறி போன அந்த வழித்தடத்தை பார்த்து ஒரு கூற்று வருது. அது என்ன அப்படின்னா, இந்த விமானம் இவ்வளவு தூரம் ஓடுதளத்தில் ஓடி இருக்குது அப்படின்னா இது இந்த ஸ்பீடில் போயிருக்கணும், அப்போ இந்த ஸ்பீடில் போயிருக்கணும், அது இவ்வளோ தூரம் தான் போயிருக்கும், அப்போ அவன் இவ்வளோ தூரத்தை தான் கடந்து சென்று இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி லட்சுமணன் கணித்து சொன்னதாக ராமாயணத்தில் சொல்லப்படுது. இப்போ ராமாயணம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதுன்னு பார்த்தாலே நமக்கு அந்த விஞ்ஞானத்தை பற்றிய அந்த விஞ்ஞானத்தை பற்றிய அறிவு இருந்தது நமக்கு புலப்படுது. அப்படி பார்க்க போனால் மேலை நாடுகளுக்கு நம்ம பாரத தேசத்தின் விஞ்ஞானம் எந்த அளவுலையும் குறைஞ்சது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி அவங்க கண்டுபிடித்ததாக சொல்கிற எல்லா விஞ்ஞான கூற்றுக்களையும் நம்ம ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த செய்தியோட முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னா, விண்வெளி விஞ்ஞானம் அப்படிங்கிறது மேலை நாடுகளில் எப்போ தோன்றியது அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. கலீலியோ போன்றவர்கள் தோற்றுவித்த இந்த விஞ்ஞானம் தான் வளர்ச்சி பெற்று இன்றைக்கி இந்த விண்வெளி துறையில் மேலை நாடுகள் பல சாதனைகளை செய்ததாக சொல்லுவாங்க. அப்போது நமக்கு அந்த அறிவு எப்படி வந்தது அப்படின்னா, இவர்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கோள்களை பற்றிய அந்த ஞானம் இருந்தது. ஒரு சின்ன உதாரணம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் கோளறு பதிகம் பாடுறார். அப்பயே அவர் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே அப்படிங்கிறார். 7 கோள்களும் ராகுவும் கேதுவுமாக 9 கோள்கள்னு சொல்லி அப்பயே பதிவு பண்ணுறார். அப்போ நமக்கு இன்றிலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது சர்வசாதாரணமான ஒரு செய்தியாக நமக்கு இருந்திருக்கு. இப்போது நம்ம தமிழகத்தில் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சின்னு சொல்லும்போது இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஒரு 50 ஆண்டுகளில், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் இது ரொம்ப பிரதானப்படுத்தப்பட்டு ரொம்ப அமர்க்கலப்படுது. இப்போ இன்றைக்கி தேதி 8, இந்த வீடியோ பதிவு செய்யும்போது தேதி 8, நேற்று முன்தினம் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி விழா ரொம்ப விமர்சையாக நடந்தது. சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடந்தது. இந்த கிரகங்களை பற்றிய அறிவு நமக்கு முன்னோர்களுக்கு இருந்தனால தான் கோயில்கள் கட்டும்போது அதுக்கும் ஒரு இடம் கொடுத்து வச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த மாதிரியான சிவாலயங்களில் நவகிரகங்கள் இருக்கிற அமைப்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த நவகிரக சன்னதிகள் இதெல்லாமே அதிகபட்சம் ஒரு 150 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த சன்னதிகள்லாம் தோன்றி இருக்கணும். அதற்கப்புறம் தோன்றிய அந்த சன்னதிகளில் இருந்து அந்தந்த கிரகங்கள் இப்போ அந்த பெயர்ச்சியின் போது மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு இப்போ அது தனி வழிபாடாகவே ஆயிடுச்சு. இப்போ சனிப்பெயர்ச்சி அப்படின்னா நம்ம திருநள்ளாறில் சனி பகவானை கும்பிட்றோம். எத்தனை பேருக்கு தெரியும், அங்கே மூல இறைவன் முக்கியமான பிரதான இறைவன் தர்பாரண்யேஸ்வரர், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர். ஆனால் நமக்கு சனி பகவானை தான் தெரியும். இப்போ ஆலங்குடி குரு பகவானுக்கு போகிறோம். அந்த ஆலங்குடிக்கு ரொம்ப பழமையான பேர் திரு இரும்பூலை. இந்த பூளைச்செடி வளரக்கூடிய தலம் அப்படிங்கிறனால திரு இரும்பூலை. அங்கே உள்ள இறைவனுக்கு பேர் ஆபத் சகாயேஸ்வரர். இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வைத்தீஸ்வரன் கோயில்னு எடுத்திங்கன்னா அங்காரகனுக்கு செவ்வாய்க்கு உண்டான கோயில் அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நவகிரகங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ
நவக்கிரகங்கள் அந்த கோயிலுக்கு போகிறப்ப அந்த நவக்கிரகங்களை மட்டுமே பார்த்து தரிசனம் செய்துவிட்டு வந்துடுற ஒரு போக்கு இருக்குது. அந்த கோயில் வந்து அங்கே இருக்கிற பிரதான மூர்த்தி யார், அந்த இறைவன் யார் அப்படின்னு பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. போதாக்குறைக்கு இப்போ சமீப நாட்களில் ஒரு 10-15 வருடங்களாக இந்த நவக்கிரக யாத்திரை அப்படின்னு போட்டு ஒரே நாளில் இந்த நவக்கிரகங்களையும் போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறப்போ அந்த நேர பற்றாக்குறையின் காரணமாக அவங்க நேராக போய் டக்குன்னு அந்த நவக்கிரகங்களை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடுறாங்க. இதில் இன்னும் அதிகமாகவே தமிழக அரசு வந்து அதனுடைய சுற்றுலாத்துறையின் கீழே நவக்கிரக யாத்திரையெல்லாம் போட்டு இதை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க. அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் இப்போ குரு பகவானை பார்க்க போகிறோம், ஆலங்குடி போகிறோம் அப்படின்னா, அது குரு பகவானுக்குள்ள ஸ்தலம்னு நினச்சி போகிறோம், நேராக போய் குரு பகவானை சந்திச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். அங்கே இருக்கிற பிரதான இறைவனை நம்ம கணக்குலேயே வைக்கிறதில்ல. திருநள்ளாறு போனால் சனீஸ்வரன்னு நினச்சி கும்பிட்டுட்டு வந்துடுறோம். அங்கே உள்ள தர்பாரண்யேஸ்வரரை நம்ம பிரதானமாக நினைக்கிறதில்ல. இப்போ நான் போன நிறையா கோயில்களில் இது மாதிரி அந்த கோள்களும் அங்கே உள்ள சிறப்பு மூர்த்தியும் தான் பிரபல்யமாக இருக்காங்களே ஒழிய அந்த கோயிலில் உள்ள பிரதான மூர்த்தி வெளி உலகத்துக்கு தெரியலை. அந்த மாதிரியான கோயில்கள் வந்து நிறைய இருக்குது தமிழகத்தில். அதெல்லாம் காரணம் இல்லாமல் கட்டப்படலை. நிறைய கோயில்கள் அந்த மாதிரி இருக்குது. அந்த கோயில்களை பற்றிய முக்கியமான செய்திகளை வரக்கூடிய நிறைய வீடியோக்களில் நம்ம பதிவு செய்யலான்னு இருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கோயில்கள் அதனுடைய உண்மையான தாத்பரியத்தை விட்டுக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு சிறப்பு அம்சத்துக்காக அந்த கோயில் பிரபலமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது மாதிரியான சிறப்புமிக்க கோயில்கள், மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட கோயில்களை பற்றிய சிறப்பு வீடியோக்களோட அடுத்தடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.